அதே மாதிரி மற்றவர்கள் பேச்சு எப்பவுமே நம்ம எடுத்துக்கிறது நம்மளோட விருப்பத்துப்படி. நிறைய பேருக்கு மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க சார் அதே டென்ஷன் சொல்லட்டங்க. நிறைய பேர் நம்ம அப்செட் ஆகிறதுக்காகவே சொல்லுவான். நிறைய பேர் அப்படியே சுத்தின்னு இருக்கிறான். எதை சொன்னா இவன் அப்செட் ஆவான்னு நினைச்சு சுத்தின்னு இருக்கான். நீங்க நம்ப மாட்டீங்க. அதாவதுங்க 2வது டோஸ் போட்டுக்கிட்டு காலையில சாயங்காலம் வீட்டுக்கு வெளில வந்து நிற்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான், இல்லை காலைல 2வது டோஸ் போட்டிங்களா? ஆமாங்க போட்டுக்கிறேன். ஜுரம் வந்ததா அப்படின்னா, எனக்கு முதல் டோஸ் போடும்போதே வரல, 2வது டோஸ் போடும்போது வரலீங்க. வரலையா? வரணுமே அப்படின்றான். ஏன் செக் பண்ணீங்களா? இப்போ அதுவும் டூப்ளிகேட் வந்துச்சுன்னா. சார் நம்ப மாட்டீங்க சார், ஜுரம் வரணுன்னே பிள்ளையார்கிட்ட வேணும். ஏன்னா நம்மளை குழப்பி விட்டு போயிட்டான். சில பேர் குழப்பி விடுறதுல தெளிவாக இருப்பானுங்க சார். உங்களுக்கு கேள்வி கேட்டு சாவடிக்கிறதுக்கு நிறைய பேர் தான். கோயிலுக்கு சும்மா இருக்கிற நாளில், மீட்டிங் இல்லாத நாளில் கோயிலுக்கு போவேன். என்னோட ஃப்ரெண்டு கோயில் என்ன அடிக்கடி கோயிலுக்கு வர, ஏதாவது பிரச்சனையா அப்படின்றான். அவன் பாருங்க, கோயிலுக்கு போகிறதே பிரச்சனைனா தான் போவோன்னு நினச்சினுக்கிறான். ஏதாவது பிரச்சனையான்னு. சிச்சி இல்லைடா, மீட்டிங்கில் ஃப்ரீயாக இருந்தேன் அதனால் வந்தேன். டெய்லி வராது அப்படின்னா, கோயிலுக்கு வராதுன்னு யாராவது சொல்லுவாங்க. வராத அவ்வளோ நல்லது தான் சொல்கிறேன். ஏன்டாண்ணே? அப்படி இல்லைடா, இப்போ எல்லா கோயிலும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கான். நீ டெய்லி வர திடீர்னு கோயிலில் ஏதாவது காணாத போச்சு வச்சுக்க, என்கொயரி டீம்னு ஒன்று போடுவாருங்க, ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாருங்க. தேவையா உனக்கு இதெல்லாம்? நான் பயந்துட்டேன் சார். அன்னைக்கு காலையில் தான் படித்தேன் சார், ஏதோ ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்த அன்னைக்கு மேலே இருந்த 8 கலசத்தை காணணும். இப்பெல்லாம் கோயில் உள்ளே போகிறதே இல்லை, வாசலுக்கு உண்டு சிசிடிவி. அப்படிதான் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ளாட் வாங்கினேன்னு. எல்லாமே சார் கேள்வி கேட்டு உங்களை அப்செட் பண்ணுவோம். அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுணும். எங்கள் மாமா வந்தார் சார், இஸ் ஃப்ரம் ட்ரிச்சி. பேசிக்காக அவர் ஒரு விவசாயி. பசங்களாம் வளர்ந்துட்டாங்க. ஆனால் இவருக்கு நான் சும்மா கூப்பிட்டேன், வந்தார். அதாவது எந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் நம்ம சொந்தக்காரர் கேட்பான். ஏன்னா உறவு என்பது அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய சான்ஸ். எது வேணாலும் கேட்கலாம். வந்தார் வந்து அடியே ஃப்ளாட்டை பார்த்தார். எவ்வளோ ஆச்சு அப்படின்னாரு. அது கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு போனோம், கிரகப்பிரவேசத்துக்கு போனால் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இட்லி பொங்கல் மெதுவடை காஃபி சாப்பிட்டு வந்துடணும். அமோகமாக இருங்க, அவ்வளோதான். நீ சில பேர் தான் சார், முறுக்கு கம்பி போட்டியா, நீட்டு கம்பி போட்டியா, எந்த கம்பி போட்டால் உனக்கு என்னடா, நீ இருக்க போதில்லை. ஓ, அவனை போய் ஏன் டென்ஷன் ஆக்குற? அதுலேயே கம்பெனி வேற சொல்லுவான், இந்த சிமெண்ட் யூஸ் பண்ண, அதே யூஸ் பண்ண. இவரு எவ்வளோ ஆச்சுன்னாரு, அதுவே தப்பு. என்ன ஆனா கொடுக்க போறியா? சும்மா வந்த பார்த்த சொல்லிட்டேன், மாமா வச்சேன். சரி, இப்போ பசங்க வளர்ந்துச்சுன்னா இந்த சவுறு இச்சு கட்டிக்கலாமா? ஏன் அந்த சவுறு அந்த பிளாட்டுக்காரனுக்கும் சொந்தமாமா? அப்போ இந்த சவுறு இந்த பிளாட்டுக்காரனுக்கும் சொந்தம் அப்படின்னு. அப்போ அது செகண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் கிரவுண்டு அப்படின்னு. அப்போ இது என்னாரு, கிரவுண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு இதான் சீலிங். என்ன ஒரு வார்த்தை கேட்டார் சார், ஏண்டா இது கேட்டால் உந்தில் அவுந்துன்ற, இது கேட்டால் அவுந்துன்ற, இது கேட்டால் அவுந்துன்ற, இது கேட்டால் அவனுக்கு சொந்தன்ற, 75 லட்சம் ரூபா கொடுத்து என்னடா வாங்கினேன்னு. சார் ஒரு நிமிஷம் எதுக்கே போய்கிட்டு ஏமாத்திட்டு போகல. அவர் படிக்காதவருங்க. ஒரு கேள்வி கேட்குறாரு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து, திடீர்னு பூகம்பம் 8.5 ரிக்டர் வந்தால் என்ன பண்ணுவேன் சார்? இந்த ரிக்டர்னு சொல்றதெல்லாம் படிச்சவங்க பேசுறது. அதுலயும் இவர் என்ன கொலாப்ஸ் பண்றதுக்காக யார்கிட்ட கத்துன்னு வந்துக்கிறாரு. 8.5 எப்படி சொல்ல தெரியும்? எனக்கு தெரியாது. எங்க மாமா பத்தி தினத்தந்தி பேப்பர் எடுத்தா சிந்துபாத் மட்டும்தான் படிச்சு வச்சிருவாரு. 8.5 வந்தா என்ன பண்ணுவேன்? அப்படியே வாசப்படி விட்டு வந்தார். எங்க பிளாட்ல அவன் ஒரு மரியாதைக்கு என்ன பண்ணாங்க, சாதாரணமாக எல்லா பிளாட்லையும் இருக்காது, பிளாட் அப்படியே இருக்கும். நீங்கள் லிஃப்ட் விட்டு வெளில வந்தீங்கன்னா அப்படியே பிளாட் இருக்கும். எங்க பிளாட்டுக்காரர் என்ன பண்ணா, பில்டரு ஒரு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு 2 சும்மா மில்லிஸாக படிக்கட் மாதிரி வச்சான், வாசப்படி மாதிரி. இவர் அதை பார்த்துட்டாரு.
வாஸ்து பார்த்து தானே கட்டுறாங்க. நான் சொன்னேன், இன்ஜினியர் சொன்னார் வாஸ்து பார்த்து தான். இல்லையே, வாஸ்து மாதிரி தெரியலையே. நான் சொன்னேன் வாஸ்து தானே. சீன வாஸ்துபடி இது தப்பு. ஏண்டா ஃப்ளாட்டு நான் பீச்சிங்கில் கட்டியிருக்கேன், ராயப்பேட்டையில் கட்டியிருக்கேன். அதாவது தம்பி, படிக்கட்டு எப்படி இருக்கணும்னா லாபம் நஷ்டம் லாபம் அப்படி இருக்கணும். ஒன்று லாபம் நஷ்டம்னு இருக்கு. என் ஒய்ஃப் அதுக்குள்ள இச்சில்லாமாங்கன்றா. கிரகப்பிரவேச அன்னைக்கு பேசுகிற மங்களகரமான வார்த்தை அதெல்லாம். இச்சில்லாமாங்கன்றா. சும்மா இருக்கு போயிட்டாரு. ஆனால் அதை நான் காதில் வாங்கிக்கல. எனக்கும் வாஸ்து மேலே நம்பிக்கை கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னால் ஏதுங்க வாஸ்து நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மணியும் வீட்டுக்குள்ள வரும்போது எங்கள் மாமா சொன்னது காதில் லாபம் நஷ்டம் நஷ்டம். இப்போ என்ன பண்ணிட்டேன், வீடு வரையும் வருவேன். வாசப்படிக்கிட்ட வந்த உடனே கங்காரு மாதிரி ஒரே தாவு. எதுக்கு பிரச்சனை? லாபம் முடிஞ்சு போச்சு. எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ் தான் ஆச்சு, வாஸ்துவும் ஃபினிஷ் பண்ண மாதிரி ஆச்சு. சார் உண்மையிலேயே சார் இந்த உறவுக்கு ஒரு சொன்னாங்க சார், ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு, இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு உட்காந்து வந்தான். வந்து அப்புறம் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சுட்டு, எனக்கு சாதாரணமாகவே சார் ஜென்ரலாகவே எனக்கு இந்த டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது, யாரையாவது இதில் சேர்த்து அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்கள் என்ன ஒரு நல்ல விஷயத்துக்காக எங்கிட்ட யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஏதாவது டொனேஷன் கலெக்ட் பண்ண அப்படின்னா முடியாதுன்னு சொல்லுவேன். என்னால் முடியவே முடியாது. ஏன்னா ஏதோ ஒருத்தர்கிட்ட போய் நல்ல காரியத்துக்கு தான் கேட்குறோம், இருந்தாலும் அவங்ககிட்ட போய் கூனி குறுக்கி நின்று பல்ல இடிச்சு சாப்பிட்டா பேசி எதுக்கு முடியாது. நீ என்னால் முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் தர விடு ஆளை அப்படின்னா.